பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் அடிக்கடி இந்த வார்த்தை கேட்கறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு ஏன் தெரியுமா? அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையில விசேஷமான ஒரு காரியம் நடக்குமா? என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு 37 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன்னுடைய இருதயத்துக்குள்ள சில ஆசை இருக்குல்ல, ஆண்டவரே இதை நடந்தா நல்லா இருக்கும், ஆண்டவரே இதை செய்தா நல்லா இருக்கும்னு இருதயத்துல ஆண்டவரிடத்துல சில காரிய வேண்டுதல் செய்றீங்க தெரியுமா? நீங்க யோசித்து பாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது, நடந்துகிட்டு இருக்கும் போது, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இயேசுவே அப்படின்னு நினைப்பீங்கல்ல. உங்க இருதயத்துல இருந்து புறப்படுகிற வேண்டுதலை ஆண்டவர் அருளி செய்வாராம். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருவாராம். எப்ப தெரியுமா? கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான். நீ எப்பவும் துக்கமா சோகமா அழுதுகிட்டு, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, நான் வாழ்க்கையா அப்படி இருக்கு அப்படி இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏசு என் கூட இருக்கிறார்ல, என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் துணையா இருக்கிறார், இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கூட அவர் நிறைவேற்றுவார், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதனாலதான் கேட்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு. தின காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்துல மகிழ்ந்து களி கூற பழகுங்க. பாரம் சில சமயத்துல அழுத்தம் ஆண்டவர் மேல வச்சிருங்க. ஆண்டவரை துதித்து பாடுங்க, சந்தோஷப்படுங்க. அதை செய்ய செய்ய அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில நான் அனுபவித்து கொண்டு வருகிறேன். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், சரியா? எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க? அந்த துக்கத்துல ஆண்டவர் மேல தூக்கி போடுங்க. இப்ப சந்தோஷமா இருங்க. எல்லா பாரத்தை ஆண்டவர் மேல வைங்க. நீங்க எதுக்கு தூக்கி சுமக்குறீங்க? அதான் அவர் பார்த்துக்கோன்னு சொல்றாருல. பிறகு எதுக்கு? ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ட. ஆண்டவரே, என் பாரத்தெல்லாம் மேல வச்சிடறேன், நான் உமக்குள்ள சந்தோஷமா இருப்பேன், எப்பவும் இயேசுக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். என் மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி தர்றீங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறத நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.